வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க வாழைப்பூவில் வடை செய்யலாம். வாழைப்பூ ஒரு பூ வாங்கினதில் கொஞ்சம் கால்வாசி போட்டுக்கிட்டால் போதுங்க. இதை நல்லா அரிஞ்சு மோரில் போட்டுக்கலாம், இல்லாட்டி உப்பு போட்டு போடணும், இல்லாட்டி கருத்து போயிடும். இந்த அளவுக்கு நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கடலைப்பருப்பு ஒரு 100 பருப்பு 150 இருக்குங்க, ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊறினா போதும். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அந்த குழந்தைங்க சாப்பிட்றதுனால இதில் போட்டு அரைச்சிடலாம். இஞ்சி பூண்டு விழுதையும் இப்போ போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பு அள்ளி இதில் போட்டுக்கலாம். ஊற வச்சதுன்னா டேஸ்ட்டாக இருக்கும், மசாலோட மாதிரி. இப்போ இந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் பிணைஞ்சி இதில் போட்டுடலாம். பிணைஞ்சி போட்டு தட்டி போட்டுடலாம். இப்போ தட்டி வச்சுங்க, எண்ணெயில் போட்டுடலாம். இதை போட்டாச்சுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். எடுத்துடலாம். வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சுங்க. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வயசானவங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்காது சில பேருக்கு வாழைப்பூ, அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியானதுங்க. லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது சாப்பிட்டாக்கா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.